வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். நீதிமன்ற உத்தரவை மீறி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் முன்னெடுத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 28 பேர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தலை பிற்போடும் சதி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியினர் கொழும்பை நோக்கி இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த பல பிரயோகத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஜனநாயகத்தை புதைப்பதற்கான அரசாங்கத்தின் கோழைத்தனமான முயற்சிகளை தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளில் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமாக இருந்தது. இந்த பேரணியில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, கரணி அமரசூரிய, டில்வின் சில்வா, சுனில் ஹந்துநெத்தி, பிமல் ரத்நாயக்க, லால்காந்த, விஜிதகேரத், நலிந்த ஜேதிச உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றுள்ளனர். மக்களின் வாக்களிக்கும் உரிமையில் கை வைக்காதே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்து உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இலங்கை மக்களுக்கு நாளாந்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொய் உரைப்பதாகவும் ஜனநாயகத்தை வெற்றி கொள்ள எம்முடன் ஒன்றிணையுங்கள் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை தடுக்கும் வகையில் கொழும்பின் பல்வேறு வீதிகளை மூடியுள்ள காவல்துறையினர் இரும்பு தடைகளையும் அமைத்துள்ளனர். வைத்தியசாலை வளாகம், பித்தள சந்தி, ஜூனியன் பிளேஸ், கொள்ளுப்பட்டி உள்ளிட்ட பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜூனியன் பிளேஸ் பகுதியில் ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்த மக்கள் விடுதலை முன்னணியினரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை வாசித்து காட்டியுள்ளனர். அத்துடன் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளும் வாகனங்கள் உட்பட நூற்றுக்கணக்கான ஆயுதம் தாங்கிய இராணுவத்தினர் மற்றும் கலக தடுப்பு காவல்துறையினர் ஜூனியன் பிளேஸில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். பேரணியை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் காவல்துறையினருடன் இடம்பெற்ற பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 7வது வருடாந்த பாதுகாப்பு உரையாடல் முடிவுக்கு வந்துள்ளது. புதுடில்லியில் கடந்த 23ஆம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்ற இந்த உரையாடலில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி முப்படையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன மற்றும் ஸ்ரீலங்காவின் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் எஸ்.கே. பத்ரன ஆகியோருடன் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படையின் சிரேஷ்ட அதிகாரிகள் அடங்கிய குழு புதுடில்லி பாதுகாப்பு உரையாடலில் கலந்து கொண்டிருந்தது. 2 நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள பல்வேறு பாதுகாப்பு ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்து இதன்போது கூட்டாக மதிப்பாய்வு செய்யப்பட்டதுடன் ஈடுபாட்டுடன் செயற்படுவதற்கான புதிய வழிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளரான ஜெனரல் கமல் குணரட்ன புதுதில்லியில் உள்ள புகழ்பெற்ற தேசிய பாதுகாப்பு கல்லூரியிலும் உரையாற்றினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 52வது கூட்டத்தொடர் நாளை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த அமர்வில் ஸ்ரீலங்கா சார்பில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் குழு கூட்டத்தின் போது இலங்கை விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளது. இலங்கை உள்ளிட்ட 6 நாடுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் குழுவின் மீளாய்வு கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாகி மார்ச் 24ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இலங்கை, எகிப்து, துர்க்மெனிஸ்தான், சாம்பியா, பெரு மற்றும் பனாமா உள்ளிட்ட நாடுகள் தொடர்பான மீளாய்வு கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை இந்த முறை ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் இலங்கை சார்பில் அதிகாரிகள் குழு ஒன்று ஜெனீவா செல்ல உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களம், வெளிவிவகார அமைச்சு, ஜனாதிபதி செயலகம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் குழு ஒன்று இலங்கை சார்பில் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தொடர்பிலான பிரேரணைகள் இந்த முறை கொண்டுவரப்பட மாட்டாது எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நிலாவரியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரினால் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் புத்த பெருமான் கனவில் தோன்றி தனக்கு சிலை வைத்து வணங்குமாறு கூறியதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் அச்சிவேலி நிலாவரை கிணற்றுக்கு அருகில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் இரவோடு இரவாக புத்தர் சிலை வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலையீட்டினால் குறித்த புத்தர் சிலை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் நேற்றைய தினம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அச்சிவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கனவில் புத்த பெருமான் தோன்றி தனக்கு சிலை வைத்து வணங்குமாறு கூறியதாகவும் அதனால்தான் சிலையை வைத்ததாகவும் நிலாவரை கிணற்றுக்கு அருகில் கடமையில் ஈடுபடும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். நிலாவரை பகுதியை தொல்லியல் திணைக்களத்தினர் உரிமை கொண்டாடும் நிலையில் நிலாவரை பகுதியை சுற்றி இராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து பல்கலைக்கழகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நிறுவப்படவுள்ளது. கனேடிய தமிழ் தொழிலதிபரான இந்திரன் பத்மநாதன் கல்வி சார்ந்த இந்த முயற்சியை யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டுள்ளார். நொதர்ன் யூனி மற்றும் இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான SLIIT யாழ்ப்பாணத்தில் உலகத்தரம் வாய்ந்த வளாகத்தை ஆரம்பிக்கவுள்ளது. மெஜிக் குழுமம் தலைமையிலான நொதர்ன் யூனியின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இலங்கையினுடைய மிகப்பெரிய அரசு சார்பற்ற பட்டப்படிப்பினை வழங்குகின்ற நிறுவனமான SLIITயினுடைய கூட்டமைவானது நொதர்ன் யூனி ஊடாக இலங்கையின் பிரபல்யமான தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக முகாமைத்துவ கற்கைகளை யாழ் மண்ணில் வழங்கவுள்ளது. நொதர்ன் யூனியானது தகவல் தொழில்நுட்ப கற்கையின் 7 சிறப்பு பட்டங்களையும் வணிக முகாமைத்துவத்தின் 4 சிறப்பு பட்டங்களையும் வழங்கவுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் பொறியியல், உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற துறைகளையும் உள்ளடக்குவதோடு 10,000 மாணவர்களை உள்வாங்கக்கூடிய வகையில் வடிவமைப்பதற்கான திட்டத்தினை கொண்டுள்ளது. இதனை யாழ்ப்பாணத்தின் மானிப்பாயில் பிறந்து கனடாவில் வசித்து வரும் தமிழ் தொழிலதிபரான இந்திரன் பத்மநாதன் ஆரம்பிக்கவுள்ளார். இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் சர்வதேச தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரனும் கலந்து கொண்டிருந்தார். யூனிவர்சிட்டி போகணும்னா 2AB இல்லாட்டி 3 எடுத்து தான் போகலாம்னு வந்துச்சு. அப்போ அதனால் இந்த 22,000 பேரில் 4,000 பேருக்கு யூனிவர்சிட்டி கொடுக்குது சீட். நோர்தர்ன் ஈஸ்ட்டுக்கு மட்டும். அதில் ஐடி ஜப்பன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 இல்லை, பயங்கர ஸ்லோ நம்பர். அப்போ அந்த 22,000 பேரில் 4,000 பேர் போனால் 18,000 பேர் அங்கே போகிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு போயினோம். இது கணக்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். சில யூனிவர்சிட்டியில் டிகிரி எடுக்கிறதே சரி, டிகிரி இருந்தால் தான் மாப்பிள்ளையோ பொம்பளையோ கொடுப்பாங்கன்ற ஒரு கருக்கரு இருக்குது. உண்மையாகவே ஒரு டிகிரி எடுத்தால் அதோட உண்மையான நோக்கம் என்ன? எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எம்ப்ளாயபிள் டிகிரி, எம்ப்ளாயபிள் ஸ்கில்லோட டிகிரி. அதாவது நீங்கள் டிகிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் தொழில் கொடுக்கறதுக்கான ஒரு டிகிரி எடுத்து தேடி பார்த்தா வெரி ஃபியூ யூனிவர்சிட்டிஸ். அதில் டாப் நம்பர் 1 வந்து ஸ்லிட். யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண நீங்கள் வேற இல்லை, இங்கே ஜாப் கொடுக்கணுன்றதுக்காண்டி யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தால் தான் ஜாப் கொடுக்கலாம். ஜாப் இருக்கு. அப்போ அதில் தான் நான் ப்ரொஃபஸர் லலிதோட காய்ச்சி அவர் அக்ரி பண்ணார். ஓகே, ஹி வில் ஜாயின். அதால தான் நான் இப்போ நொதர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் வித் ஸ்லிட் பார்ட்னர்ஷிப். ஃப்ளைட்டும் வந்தாச்சு, ட்ரைனிங்கும் படுக்கலாம், இன்ஸ்ட்ரக்டர்ஸும் கொண்டு வரலாம். ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் 25,000 ஜாப் பண்ணுறது நீங்கள் யோசிக்கலாம் இது என்னென்று வரப்போகுது. இப்போ எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் என்னென்று வரப்போகுது உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதுக்கு லிவிங் ப்ரூஃப் என்னண்டா ப்ரொஃபஸர் லலித் 22 வருஷத்துக்கு முதல் இப்படி தான் ஒரு சிட்டி கேம்பஸில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கு 16,000 ஸ்டூடெண்ட். நான் உங்களுக்கு 10,000 மட்டும் சொல்லிக்கிறேன். ஐ சேலஞ்ச் ஹிம். ஐ வில் மேக் அட்லீஸ்ட் 1 ஸ்டூடெண்ட் மோர் தேன் ஹிம். 16,000 மேலே. I'm part of it anyway. Thank you. தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநில தலைநகரான விசாகப்பட்டினம் மற்றும் கொழும்பிற்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளன. உலகளாவிய சேவை மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தென்னிந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான சுற்றுலா முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இந்த சேவைகளை முன்னெடுக்க உள்ளது. விசாகப்பட்டினத்திற்கும் கொழும்புக்கும் இடையில் கடந்த 2017 ஆண்டு முதல் 1.5 ஆண்டுகளாக விமான சேவைகள் இயக்கப்பட்டிருந்த போதிலும் மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த சேவைகள் பின்னர் நிறுத்தப்பட்டன. தமது மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் விசாகப்பட்டினம் மற்றும் கொல்கத்தா ஆகிய நகரங்கள் உள்ளதாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முகாமையாளர் சிந்திக்க பெரேரா கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா விமான சேவையில் விரைவில் மேலதிக விமானங்கள் இணைக்கப்படும் எனவும் தற்போது ஹைதராபாத் மற்றும் கொழும்பிற்கு இடையிலான சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்றொழிலாளர்களை அனுமதி அட்டையுடன் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரே தெரிவித்திருந்த நிலையில் இந்த விடயத்திற்கு வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சமாசங்களின் கண்டனம் வெளியிட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் சங்கங்கள் இணைந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்ததுடன் ஊடக சந்திப்பை நடாத்தி தெரிவுபடுத்தியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் வெளிவார அமைச்சர் பேசிய அடுத்த மறுதினமே இதுவரை கரையை அண்மிக்காத இந்திய படகுகள் அனைத்தும் கரையை அண்மித்து திருவிழா, கடலை பார்த்தால் திருவிழா போன்று காட்சியளிக்கின்றது. எங்களை மீண்டும் 83-85 காலப்பகுதியை நினைவூட்டுவதாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் தான் அவ்வாறு அவர்கள் வந்திருந்தார்கள். அதன் பின்பாடு நாங்கள் எடுத்த போராட்டங்களாலும் நாங்கள் எடுத்த பேச்சுவார்த்தைகளாலும் அவர்கள் வருகை குறைந்திருந்தது. நாடாளுமன்றத்தில் வெளிவார அமைச்சர் பேச்சின் பின்னர் இவர்களின் வருகை அதிகரித்திருக்கின்றது. எவ்வாறுதான் அவர் ஒரு கருத்தை சொல்கின்றார், இழுவை மடி தொழிலுக்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்ற கருத்தை பதிவு செய்தாலும் இதை கண்காணிப்பது யார், ஆராய்வது யார் என்பது பெரிய கேள்விக்குறி. தமிழக மீனவர்களின் ஆயிரக்கணக்கான படகை எவ்வாறு இவர்கள் கட்டுப்படுத்தப் போகின்றார்கள்? இந்திய இழுவை படகு மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற நாட்டு படகுகளும் நிச்சயமாக எங்களது வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற தொழில் தான் செய்கின்றார்கள். இலங்கையில் ஒரு தொழிலை தடை செய்கின்றார்கள், அதே தொழில் இந்தியாவில் ஆக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தங்கூசி வலை இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டு படகு என்று சொல்லக்கூடிய தமிழக மீனவர்கள் அந்த தங்கூசி வலையை கொண்டுதான் எமது கடல் பரப்பிலே வலையை விரித்து மீன் பிடிக்கின்றார்கள். ஆனால் நாடுக்கு நாடு சட்டங்கள் மாறுபடுகின்ற போது அவர்களை அனுமதித்தால் அதே தொழிலை இந்த கடற்பரப்பில் அவர்களே இலங்கை அரசாங்கமே அதுக்கு அனுமதி கொடுத்து தொழில் செய்வதாக அமையும். இலங்கையின் கடன் நிலைமைக்கு விரைவான தீர்வை இந்தியா எதிர்பார்த்துள்ளதாக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அனைத்து முக்கிய முன்னுரிமை மிக்க விடயங்களுக்கு G20 நாடுகள் அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் வலுவான ஆதரவு கிடைத்துள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் நிறைவு நாளில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் சீதாராமன், இலங்கை போன்ற குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள் எதிர்கொள்ளும் கடன் பாதிப்புகளை விரைவாக தீர்க்க இந்தியா வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். சேற்றுடன் மிக்க மற்றும் துரிதமான தீர்வை எதிர்பார்க்கின்றோம் எனவும் இலங்கை ஒரு தீர்மானம் ஒன்றுக்காக காத்திருக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இதற்கிடையில் தாமதங்கள் காரணமாக இலங்கை இன்னும் மன அழுத்தத்தை உணர்கின்றது எனவும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் தொடர்பில் பொதுவான கட்டமைப்பின் கீழ் உரிய நேரத்தில் ஒழுங்கான செயல்முறைகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் பெங்களூரில் நேற்று முடிவடைந்த G20 நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் இறுதியில் இது தொடர்பான அறிக்கையை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா விடுத்துள்ளார். இலங்கையில் பெட்ரோலின் விலையை மேலும் அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். எனினும் சிறிய அளவிலான அதிகரிப்பே மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பிரதேசமான மயிலத்தமடு மாதவனை மேச்சல்தறி பகுதியில் பெரும்பான்மையின மக்களின் அத்துமீறல்கள் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தமிழர் தரப்பில் வலுத்து வருகின்றது. குறித்த பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மாடு ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தனர். மிக உடனடியாக விரைந்து இந்த கால்நடை பண்ணையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்று, கால்நடை பண்ணையாளருக்கு வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, கால்நடைகளுக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவாறு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது, கால்நடைகள் நிரந்தரமாக இங்கு வளர்க்கக்கூடியவாறு ஒரு வாழ்வாதாரத்தை கால்நடைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடியவாறு சிறு குளங்களை அமைத்தது தொடக்கம் புல்லுகளை அமைப்பது தொடக்கம் ஏனைய வாடிகளை அமைப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் மிகவும் ஐக்கியமாக இந்த கால்நடை பண்ணையாளர்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடன் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஐக்கியத்தை சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எல்லைப்புறங்களில் உள்ள கால்நடை பண்ணையாளருக்கும் எல்லைப்புறங்களில் சிங்கள மக்கள் இருக்க ஐக்கியத்தை இல்லாமல் ஒழிப்பதற்காக சில அயற்கிராமங்களை சேர்ந்த சிங்கள மக்கள் கால்நடைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை கால்நடை பண்ணையாளர்கள் முன்வைக்கின்றார்கள். பிரான்சில் இயங்கும் தமிழ் சங்கத்தின் 25வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றுள்ளது. பாரிஸின் புறநகர் பகுதியான செல் பிரதேசத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது.
കലയുടെ കൊടിയുയർന്നു രംഗകലയുടെ பிரான்சில் தமிழ் பெண்கள் அமைப்பு நடத்தும் வன்னிமையில் விருதுக்கான 2023ஆம் ஆண்டுக்கான நடன போட்டி நிகழ்வின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இன்றும் இரவு 10 மணி வரை நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. பாரிஸின் புறநகர் பகுதியான பிளேங் மேனிலில் உள்ள மண்டபத்தில் இடம்பெற்று வரும் இந்த நிகழ்வு நாளையும் அடுத்த வார இறுதி நாட்களிலும் நடக்கவுள்ளன. மொத்தம் 5 நாட்களுக்கு இடம்பெறும் இந்த நிகழ்வில் நடன ஆசிரியர்களிடம் நடனக்கலையை பயிலும் 750க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.